அப்படின்னு சொல்ற ஒரு ஐநா அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, உலக நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்குது, அப்ப இதை எல்லா நாடுகளும் சேர்ந்து புவி வெப்பமான பிரச்சனையை கண்டறிந்து அதை வந்து தீர்வு காணணும்னு சொல்லிட்டு ஐநா வந்து ஒரு அமைப்பு எல்லா நாடுகளும் அழைப்பு கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பூமி வெப்பமடையுது, இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை இல்ல, இது சர்வதேச பிரச்சனை. அப்ப பூமி வெப்பமடைஞ்சதுன்னா, நீரின் வெப்ப அளவு அதிகரிச்சதுன்னா, கடல் நீரோட வெப்ப அளவு சுனாமி வந்தது இல்லையா 2004, அது போல சுனாமிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பனிக்கட்டிகள் உருகும், கடல் நீர் மட்டம் உயரும், அப்ப நிலப்பகுதிகள் கடலுக்கு உள்ள போயிடும் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருது. அதோட இல்லாம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுரும். எப்படின்னா நம்ம இப்ப ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப சரியான முன்னாடி பாத்தீங்கன்னா மாதம் முன்னாடி மழைனாங்க, அது இப்ப இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம்னு தனியாக பிரிச்சிருந்தாங்க, அப்ப மட்டும் மழை பெய்யும், வெயில் காலம் வசந்த காலம் இருந்தது, இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்குது. அப்ப இதுதான் கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க. ஒரு இடத்துல போர் போட்டா தண்ணி 30 அடியில 40 அடியில தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு 1200 அடி 1300 அடி போர் போடுறா தண்ணி கிடைக்கல. அப்ப என்ன நீர் சுழற்சிக்கு ஏற்பட்டு இருக்குது. பூமியை 23 mm சாஞ்சி இருக்குது. இதான் சயின்ஸ் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. 23 mm வந்து பூமி வந்து சாய்ந்து இருக்குது, ஏற்கனவே டைரக்ஷன்ல இருந்து மாறி இருக்குது. அப்ப இதெல்லாம் காலநிலை மாற்றத்துக்கான ஆய்வுகள் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னாக்கா அந்த ஐநா அமைப்பு வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு வரையறை கொடுக்கறாங்க. எல்லா நாட்டிலையுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நீங்க சரியா சட்டம் இயற்றோம் அப்படின்றாங்க. அந்த சட்டம் இயற்றுறது தான் நம்மளுடைய மத்திய அரசு பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னாக்கா, நவம்பர் 19ஆம் தேதி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. ஆர்டிகல் 253 அரசியல் சாசனம் ஆர்டிகல் 253 கீழே ஒரு அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஒரு ஏற்றுறாங்க. அந்த சட்டத்துல சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு நிறுவனம் தொடங்கினா அது சுற்று வட்டார பகுதிகளில் அந்த நிறுவனத்துடைய கழிவுகளால நிலமோ நீரோ காற்றோ மாசுபடுவதை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாதான் அந்த இடத்துல தொழில் தொடங்கணும், அனுமதியை வழங்கணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாம அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற அதாவது ரசாயனம் கலந்த தொழிற்சாலைகள் அதை அமைக்க கூடாதுன்னு வரையறை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தொழிற்சாலையும் எந்த கட்டுப்பாட்டின் கீழே எப்படி பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தி அந்த தொழிற்சாலையை இயங்கணும், அதை யாரெல்லாம் கண்காணிக்கணுங்கிற வரையறையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இடிபி சொல்றாங்க, தொழிற்சாலை அதை சுத்திகரிப்புல பல்வேறு நிலைகள் இருக்குது. அதுல இடிபி சொல்றாங்க, டெவலப்மெண்ட் பிளான் சொல்றாங்க, அதாவது சுத்திகரிப்பு நிலையம் சொல்றாங்க இல்லையா. சுத்திகரிப்பு நிலையம் வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் அமைக்கணும். அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் வந்து பாத்தீங்கன்னா 0.01% இருக்கணும். அதை வந்து அந்த அளவுக்கு தான் சுத்திகரிச்சு வெளியில அனுப்பணும். அது பொது வாய்க்கால் ஓடைகள் வழியா வந்து நீர்நிலைகள்ல போய் தேக்கிட்டாங்க, அது வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பராமரிக்கக்கூடிய இதை கண்காணிக்கக்கூடிய வகையில இந்த 1986 கொண்டு வந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து மத்திய அரசின் நிர்வாகிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. மத்திய அரசினுடைய அரசு அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டேட் போர்ட்லயே இருக்கிறாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்ட்டு. அதை இல்லாம மத்திய அரசுலயே இருக்கு. ஆனா அங்க பாரதிய ஜனதா தான் தொடர்ந்து இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க பிஜேபிக்காரங்க பல்வேறு விஷயங்கள் நிறைய பாக்குறாங்க, அண்ணாமலை அறிக்கைகள் நிறைய பார்த்துட்டு இருப்ப, நிறைய விவாதம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கம்பெனிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னா யார் எடுக்கணும்? மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அலுவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கண்காணிப்புல தானே இருக்குது. அவங்க முறையா ஆய்வு பண்ணி இருந்து அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்ப பிஜேபி அரசு மத்திய அரசு இங்க ஆட்சி செய்து, ஆனா பிஜேபி வந்து சார்ந்த கட்சி தோழர்கள் அங்க நிறைய பகுதியில் இருக்காங்க. இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் பிஜேபியோட ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துக்கிட்டு எல்லாம் கூட்டணிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இந்த மக்களுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அரசு அலுவலகத்துல போய் உன்னுடைய கடமையை நீங்க சரியா செஞ்சிருக்கிற அந்த அரசு அதிகாரிகளை போய் கேள்வி கேட்கிறாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்.
இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இங்க திமுக கார வேட்டி கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சொல்றோம். அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இங்க இந்த பகுதியில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி ஆட்சியாளராக இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும் போது திமுக வந்து அதை எதிர்த்து போராடி இருக்கணும், இல்ல திமுக ஆட்சி நடக்கும் ஏடிஎம்கே போராடி இருக்கணும். ஆனா இந்த சிப்காட்டை எடுத்து ஏடிஎம்கே திமுக போராட்டம் நடத்தின எத்தனை போராட்டங்கள் இந்த மக்களுக்கு ஞாபகம் இருக்கு?